ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நாம் இப்போ பார்க்க போகிற டாபிக் மத்திய அரசு பள்ளியில் பார்த்தீங்கன்னா 1377 காலி பணியிடங்களுக்கான ஜாப் நோட்டிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது நவோதயா வித்யாலயா பள்ளிகளில் பார்த்தீங்கன்னா 1377 வேகன்சிஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஜாப் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நாம் வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸினுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க நம்ம வீடியோவை பார்க்கலாம். அதாவது மத்திய அரசின் நவோதயா வித்யாலயா பள்ளிகளில் ஆசிரியர் அல்லாத பிரிவில் காலி பணியிடங்களுக்கு அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ள அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா நான் டீச்சிங் ஸ்டாஃபுக்கு இப்போ ரெக்ரூட்மெண்ட் அறிவிச்சிருக்காங்க. ஸோ அதில் என்னென்ன போஸ்டிங் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெஸ் உதவியாளர் பார்த்தீங்கன்னா 442 போஸ்டிங்கு, ஜூனியர் செக்ரட்டரியேட் பார்த்தீங்கன்னாக்கா அசிஸ்டன்ட், அதாவது ஜூனியர் செக்ரட்டரி அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா 360 போஸ்டிங்கு, எலக்ட்ரீஷியன் பிளம்பர் 128, ஆய்வக உதவியாளர் 161, நர்ஸு 121, கேட்ரிங் சூப்பர்வைசர் 78, ஸ்டெனோ 23, MDS 19, ஆடிட் அசிஸ்டண்ட் 12, அசிஸ்டண்ட் செக்ஷன் ஆஃபீஸர் பார்த்தீங்கன்னா 5, ஜூனியர் டிரான்ஸ்லேஷன் ஆஃபீஸர் 4 உட்பட மொத்தம் பார்த்தீங்கன்னா 1377 பணியிடங்கள் காலியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. வயது கல்வி தகுதி பிரிவு வாரியாக மாறுபடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதேமாதிரி நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்ச்சி முறை பார்த்தீங்கன்னா அதாவது தேர்வு முறை எழுத்து தேர்வு, ஸ்கில் தேர்வு, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நேர்முக தேர்வு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. தேர்வு மையம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை, கோவை, மதுரை, திருச்சி, வேலூர், திருநெல்வேலி அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. விண்ணப்பிக்கும் முறை பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மெத்தடு தான். விண்ணப்ப கட்டணம் அப்படின்னும் போது நர்ஸு பணிக்கு பார்த்தீங்கன்னாக்கா 1500, SC/ST பிரிவினருக்கு பார்த்தீங்கன்னா 500, மற்ற பதவிகளுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா 1000 ரூபாய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. SC/ST பிரிவினருக்கு பார்த்தீங்கன்னா 500 ரூபா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஆன்லைனில் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ண லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 30/4/2024. விவரங்களுக்கு பார்த்தீங்கன்னா navodaya.gov.in அப்படின்ற வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் அவங்க கொடுத்துருக்கூடிய அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ இதில் என்னென்ன போஸ்டிங் அப்படின்றது இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனுடைய லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிங்க. ஸோ யாரெல்லாம் எலிஜிபிளாக இருக்கீங்களோ அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னாக்கா 30/4/2024 ஆன்லைனில் அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அதிகமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி.